சேரன் பாவம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பொண்ண வந்து பைக்ல கூட்டிட்டு போறாரு சந்தாவ. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டப்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்துருது. கடற்கரையில உட்காந்துட்டுருக்கும்போது ரவுடி பசங்க வராங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் பேசி ரொம்ப ஹர்ட் பண்றாய்ங்க. அப்போ அவிங்க கிட்ட இருந்து நம்ம சந்தாவ ஹீரோ மாதிரி காப்பாத்தி நம்ம சேரன் கூட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துரலாம். இப்போ வானதி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா வில்லியா மாறிட்டு வராங்க. அது ஒரு பக்கம். ராகவுமே இப்ப மெயின் வில்லனா மாறப் போறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சோழன் கிட்ட போயிட்டு ராகவ் வந்து பேசுறாங்க. "நீ என்ன நிலாவ அடிக்கடி பிக்கப் பண்றதுக்கு வந்துகிட்டே இருக்கிற. கசின்னா ஒரு லிமிட்டா இரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "ஏன் உங்களுக்கு என்ன எரியுது?" அப்படின்ற மாதிரி கேஷுவலா விட்டுட்டு போயிர்றாரு. இப்ப ராகவ் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேள நிலாவுக்கு அவங்க ஃபேமிலில பிரச்சனையா இருக்கிறதுனால தான் இங்க வந்து தங்கியிருக்காளோ! இத்தன பசங்க இருக்கிற இடத்துல, இத்தன ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல, இவ மட்டும் தனியா எப்படி இருப்பா? பேசாம ஒரு பிஜி ஹாஸ்டல் பார்த்து போலாம்ல. எதுக்காக அந்த வீட்ல இருக்கிறா? அப்படி என்ன ஒரு ரிலேட்டிவ் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு வந்து கோவம் வருது. "இது ஏன் நிலா கிட்ட கேட்டுறலாமே" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ வந்து கூப்பிடுறாங்க. அதாவது புதுசா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு செஞ்சுட்டுருக்காங்க இல்லையா? அந்த இதுக்கு வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு அந்த சைட்ட பார்க்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்பதான் இந்த விஷயத்த பத்தி ராகவ் வந்து சொல்றாங்க. "என்ன நிலா நீங்க வந்துட்டு இத்தன ஆம்பளைங்க தங்கியிருக்கிற வீட்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிறீங்க. அப்படி நீங்க அங்க இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? சென்னையில எத்தனையோ பிஜி ஹாஸ்டல் இருக்குது. அங்கலாம் நீங்க ட்ரை பண்ணி இருக்கலாம். ஏன் நம்ம திவ்யா கூட அங்க தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொன்னா கூட அவங்க பிஜி ஹாஸ்டல் பார்த்து குடுப்பாங்களே! நீங்க அங்க போய் தங்கலாம்ல. எல்லாருமே என்ன நினைப்பாங்க? இத்தன ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல நீங்க மட்டும் இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இருக்கக்கூடாதா? ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ண பொறுத்தவரைக்கும் லேடீஸ்லாம் என்ன நினைப்போன்னா, எங்க எங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதோ, எங்க நாங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிறோம்னு நெனைக்கிறோமோ, அங்க இருக்கிறதுல தப்பே கிடையாதுல்ல. அங்க எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நான் சும்மா தான் பொதுவா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நிலாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. இவ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தலாம் நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்க ஏன் ரிலேட்டிவ் வீட்லயே தங்கியிருக்கிறீங்க? உங்க அம்மா, அப்பாலாம் எங்க இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, திருவண்ணாமலையில இருக்காங்கன்னு நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசாம நீங்க அவங்கள வர சொல்லி தனியா ஒரு வீடு பார்த்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆக்சுவலா அவனுக்கு என்ன அப்படின்னா, நிலாவ அந்த வீட்ல இருந்து தனியா கூட்டிட்டு வந்துரணும் அப்படி சொல்லிட்டு நெனைக்கிறான். அதனால தான் நிலா கிட்ட ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டுருக்கிறான். அப்போ அ இது வந்து பர்சனலான விஷயம். இதெல்லாம் பேச வேண்டாமே! ஆஃபீஸ் ரிலேட்டடா எதுனாலும் கேளுங்க நான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் பேச வேணாமே அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. ஸோ ராகவுக்கு வந்துட்டு நோஸ் கட் ஆன மாரி ஆயிருது. நிலாவுக்குமே கொஞ்சம் டவுட் ஆகுது. என்ன இவன் தேவையில்லாம நம்மகிட்ட ரொம்ப வலியிற மாரி இருக்குது. சரி ஓகே இருக்கட்டும். நம்ம வேலைய நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சிடுறாங்க. இதுக்கு ஆரம்பத்துல இந்த தப்பு நடக்கிறதுக்கான காரணமே ராகவ் இப்படி நினைக்கிறதுக்கான காரணமே, நிலா வந்து அவங்களோட ரெஸ்யூம் குடுக்கும்போது அதில சிங்கிள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில தான் நிலா வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ராகவ் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்பறமா, நிலாவ எப்படியாவது பொண்ணு கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட இத பத்தி நம்ம சொல்லணும் அப்படி சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்பதான் வந்து ராகவ் வந்து நிலா இல்லாத நேரமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்போ சேரன் கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க. ஆ நிலா நிலா தான் ஆஃபீஸ்ல இருக்காங்களே! நீங்க ஏன் இப்படி இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேரன கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல சோழன் இல்ல. ஸோ இப்போ சேரன் கிட்ட வந்துட்டு ராகவ் வந்து விசாரிக்கிறாங்க. நிலா எதுக்கு இந்த வீட்ல இருக்கிறாங்க? அவங்களுக்கு அம்மா, அப்பாலாம் யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நிலா வந்து இங்க இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அவர் பதில் சொல்ற மாரி சொல்றாரு. அவங்க அம்மா, அப்பா கூட கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் நிலா வந்து இங்க தங்கியிருக்காங்க. நிலா வந்து வேல பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்கல. வேல பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரிச்சானவங்க, பணக்காரங்க. அதனால கண்டு நிலாவுக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, "அதெல்லாம் சரிதான். நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். எத்தனையோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் எத்தனையோ பிஜி ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் நிலா ஏன் இங்க தங்கியிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் சார் இங்க எல்லாமே நாங்க வந்து சேஃபா தான நிலாவ பார்த்துக்கிறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நிலாவே எதுவுமே இத பத்தி நினைச்சது கிடையாதே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நிலா வந்துட்டு இத்தன ஆம்பளைங்க தங்கியிருக்கிற வீட்ல நிலா மட்டும் இருக்கிறாங்களா? அதனால தான் என்னன்னு கேட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு.
சரி நிலா கிட்ட வந்துட்டு இவன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு. அதனால இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நிலாவ நாங்க ரொம்ப பத்திரமாவும், பாதுகாப்பாவும் தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறதுனால தான் அவங்க இங்கேயே இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எத்தனையோ ஹாஸ்டல்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அங்க போயிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு இங்க தான் பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து தான் இங்க இருக்கிறாங்க. நாங்க யாரும் வலுக்கட்டாயமா அவங்கள இருங்கன்னு சொல்லவே இல்லையே!" அப்படின்ற மாதிரி சும்மா சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துலயாவது சேரன் வந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கணும். பட் பண்ணல. இருந்தாலும் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிலாவும் இங்கேருந்து வெளியில வர மாரி தெரியல. இவிங்களும் நிலாவ விடுற மாரி தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசாம நம்ம அம்மாவ கூட்டிட்டு வந்துட்டு இவிங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்போ வெளியில நடேசன் அங்கிள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. "என்ன சார் நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அதான் நிலா தான் அ ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்களே, நீங்க மட்டும் எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் நிலா பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிம்போது, நடேசனுக்கு வந்து அவரு சீனியர் இல்லையா? அதனால அவருக்கு வந்து புரியுது. நிலாவ பத்தி விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் வந்து உங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வராங்க. ஆஃபீஸ் விஷயத்த மட்டும் பேசினா போதும்ல. நிலாவோட தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாதே. நீங்க வீடு தேடி வந்து இவ்வளோ பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல. நான் வந்துட்டு சும்மா நிலா பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு தான் நெனச்சேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. நடேசன் வந்துட்டு சேரன் கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்னமோ இது தப்பா படுற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இல்லப்பா. ஏதோ ஒரு அனுதாபத்துல கூட வந்து கேட்டுருக்கலாம். ஏன்னா எத்தனையோ ஹாஸ்டல்ஸ் இருக்கும்போது ஏன்னா நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் அப்படித்தானே பார்க்குறாங்க. நிலாவ கூட எல்லாருமே அப்படிதானப்பா பேசுனாங்க. அதே டவுட் தான் இவருக்கும் வந்திருக்கு. அதே சந்தேகம் தான் இவருக்கும் வந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் வந்து கேட்டுட்டு போறாரு. இத்தன ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல பொண்ணு மட்டும் எப்படி தங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்துல தான்ப்பா வந்து கேட்டுட்டு போறாரு. இது நேச்சுரலா எல்லாருக்குமே வர்றது தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசன் வந்துட்டு நான் சொல்றது எப்படா நீங்க கேட்டுருக்கிறீங்க? எதையுமே கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிறாரு. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நிலா வீட்டுக்கு வராங்க. அப்போ நடேசன் வந்து நிலா கிட்ட பேசுறாங்க. அ "என்னம்மா உங்க ஓனர் இங்க வந்தாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது ராகவ் இங்க வந்தாங்களான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா, ஏன் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. "இல்ல அங்கிள் எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல வந்துட்டு உன்னைய பத்தி விசாரிச்சாரு. இத்தன ஆம்பளைங்க தங்கியிருக்கிற வீட்ல நீ மட்டும் எப்படி இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போறாரு. "அவ்வளோ அக்கறை போல உன் மேல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, அவ்வளோ நல்ல எண்ணத்துல வந்து கேட்டுட்டு போறான்னு பார்த்துக்கோ. இப்படி ஒரு பாஸ் கிடைப்பாரா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எதுக்கு இவன் தேவையில்லாம நம்ம வீட்லலாம் வந்து நம்மள பத்தி விசாரிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்பதான் நிலா இருந்துட்டு சேர அண்ணா கிட்ட கேட்குறாங்க. "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா வந்தாங்க. வந்துட்டு உங்க அம்மா, அப்பா இங்க இருக்கிறாங்க. நீங்க எப்படி சொந்தம்? எதுக்கு நிலா வந்து இங்க இருக்கணும் இங்க இருக்கிறாங்க? பேசாம ஹாஸ்டல் பார்த்து போயிரலாம்ல?" அப்படி இப்படின்னு கேட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவுக்கு அப்பதான் சந்தேகமே வருது. இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ராகவ் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இது எங்க போய் முடியும்னு தெரியலையே! நம்ம என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ட நல்லபடியா ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா ராகவ் என்ன நெனச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே நிலா கிட்ட வந்துட்டு தன்னோட லவ்வ சொல்லணும். அது போக வீட்ல இருந்து அ அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நடேசன் கிட்ட வந்துட்டு பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.